அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ குர்ஆனுடைய வசனம் கியாமத்து நாள் வரைக்கும் பொருந்தும். இறை நேசர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த இறை நேசர்களோடவே நீங்கள் இருக்கணும், அவங்க கூட நீங்கள் நட்பு வைக்கணும், அவங்க கூட நீங்கள் தோழமை கொள்ளணும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாதிகீன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக்கிறங்க, நல்லோர்களோடு இருங்கங்கிறான். அப்போ நல்லோர்கள்னு ஒன்று இருந்தால் தான் அவங்க கூட இருக்கணுங்கிறதே வரும். இப்போ அதனால் கியாமத்து நாள் வரைக்கும் நல்லோர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களே தியாகத்தை செய்ய வேண்டும். அவர்களை வசீலாக வைத்து அல்லாஹ்விட்ட நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் உடனடியாக கொடுக்கலாம். ஹல்லரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சம் வந்தபோது ஹல்லரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வும் மழையை கொடுத்தான் என்கின்ற வார்த்தையே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.